வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 5th சம் பார்க்க போறோம். The range of the relation R which is equal to x, x square. ஓகேவா? இது டொமைன், இது வந்து கோடொமைன். ஓகேவா? அதுல x is a prime number less than 13 is. ஓகேவா? கொடுத்திருக்காங்க. இதுல நாம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரேஞ்ச்னா என்ன? x ஸ்கொயரோட வேல்யூ. ஏன்னா ரேஞ்ச்னா என்ன? அது வந்து கோடொமைன்ல இருக்க வேல்யூஸ் தான். ஸோ டொமைன் வேல்யூ x, கோடொமைன் வேல்யூ x ஸ்கொயர். அந்த கோடொமைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நான் ரேஞ்சுன்னு சொல்ல போறேன். ஓகேவா? range is the subset of codomain. Okay. So, first வந்து x ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? prime number less than 13. less than 13 என்ன வரும்? 2, so 2 is the first even prime number. அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, 8, 9, 10 வராது, 11, 12 வராது, 13 equal கொடுக்கல, less than 13 தான். அப்ப 13 include ஆகாது. ஓகேவா? so அடுத்து x square. இதுதான் என்னோட range value. கரெக்டா? range which is the subset of codomain. So என்னோட range ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணி வருது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, ஓகே, 5 ஸ்கொயர் பண்ணா 25 அண்ட் 7 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 49, 11 ஸ்கொயர் பண்ணா 121. ஓகேவா? ஸோ த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் என்னன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. ஏன்னா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுங்கிறது டொமைன், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கோடொமைன் விச் இஸ் நத்திங் பட் யோர் ரேஞ்ச். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அது எங்க இருக்கு? ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் 4, 9, 25, 41. ஸோ இதுதான். ஸோ இது வந்து சி, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ டியில் வந்து 1 இருக்கு, அதனால அது வராது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ 5th சம் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.